जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர் இவர். பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானமருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சையளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாசிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभावसुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्। नाहं प्रकाशः सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम्। वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चन। नाहं प्रकाश सर्वस्य योगमाया समावृतः मूढोऽयं नाभिजानाति लोको मामजमव्ययम्। वेदाहं समतीतानि वर्तमानानि चार्जुन भविष्यानि च भूतानि मां तु वेद न कश्चनः। மிக அழகா சொல்றாரு. என்னுடைய யோகமாயையாலே மறைக்கப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிவதில்லை. அர்ஜுனா, சென்றன இருப்பன வருவன ஆகிய எல்லா உயிர்களையும் நான் அறிவேன். ஆனால் என்னை யாரும் அறியார். தன்னுடைய தெய்வீகத்தன்மையை எம்பெருமான் மிக தெளிவாக விளக்குகின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இந்த சத்தியங்களை சொல்லும் பொழுது அகங்காரத்தாலே சொல்லவில்லை, ஆழ்ந்த கருணையாலே சொல்லுகிறார். ஒரு டாக்டர் தன்னை டாக்டர்னு பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது அகங்காரத்தால சொல்லல. அதை சொன்னாதான் பேஷண்ட் வந்து மருந்து வாங்கி சாப்பிடுவார்ன்ற கருணையினாலே சொல்லுகிறார். பெரிய பிரச்சனை என்னன்னா, குதர்க்கவாதிகளுக்கு இந்த கருணை தெரிவதில்லை. இவருடைய பெருமையை சொல்லிக்கிறார். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு இந்த குதர்க்கத்தன்மையோட. இப்போ என்ன உங்களை என்ன கடவுள்னு சொல்லிக்கிறீங்களா? நான் சொல்றது, அப்பா நான் என்ன கடவுள்னு சொல்றதுக்கு வரல, உன்னை கடவுள்னு சொல்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. நான் கடவுள் என்று சொல்ல நான் வரவில்லை, நீங்கள் கடவுள் என்று சொல்லவே வந்தேன். குதர்க்கத்தன்மையோடு பார்க்கும் பொழுது நீங்கள் கடவுள்னும் புரியாது, குரு சக்தியே கடவுள் சக்தி தானும் புரியாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் ஞான அனுபவ முகாம்
கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம். வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्। ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतोत इषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः या च यशः शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तमतया नो रुद्रमृडय या ते रुद्र शिवा तनोरघोर पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः या विशृङ्गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां गुरुमाहि पुंसे पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत् अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो ऋषगे अहेहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यातु धान्यः असौ यस्ताम्रो अरुणपुतभभ्रस्सु मङ्गलः ये चेमागुं रुद्र अमितो दिक्षु श्रुतात् सहस्रशो वै शागुं हेडयीमहे असव्यो वसर्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोपा. கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு, என்னுடைய மாயையாலே நான் என்னை மறைத்து கொண்டிருப்பதால், யோக மாயையாலே மறைத்திருப்பதால் மனித மனத்திற்கு புரியாது. குதர்க்கம் இருக்கின்ற வரை புரியாது. குதர்க்கத்தை தாண்டி ஆழமான விதர்க்கம் ஏற்படும் போது மட்டும்தான் புரியும். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சி. குதர்க்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு இந்த உயர்நிலை சத்தியங்களை பற்றிய எந்த தெளிவுமே ஏற்படுவதில்லை. குதர்க்கத்தை தாண்டி விதர்க்கம் நேரடியான உணர்வாலே இணைத்துக் கொள்ளுகின்ற தன்மை ஏற்படும் பொழுது மட்டும்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிக உயர்ந்த சத்திய ஞானம் மலருகின்றது, நித்திய ஞானம் மலருகின்றது, சத்தியத்தின் சாரம் மலர்கின்றது. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. முப்பது 35 வயதுக்கு இடையில்தான் எம்பெருமான் கிருஷ்ணன் பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்றார். அர்ஜுனன் முன்னாடி நேரடியாக சொல்லுகிறார்,
சென்றன இருப்பன வருவன அனைத்தையும் அறிந்தவன் நான், என்னை எந்த உயிரும் அறியாது. அர்ஜுனனுடைய நண்பன், அர்ஜுனன் பார்த்து வளர்ந்தவன். நான் திடீர்னு அபயமுத்திரையோடு இந்த வார்த்தைகளை சொல்கின்றான். ஆனால் அர்ஜுனனுக்கு ஆழமான விதர்க்கம் இருந்ததாலே இந்த சத்தியத்தை உள்வாங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை தரிசிக்கின்றான். எம்பெருமான் அர்ஜுனனுக்கு இந்த அனுபூதியாக அளிக்கின்றார். இருக்கின்ற எல்லாவற்றிலும் தன்னை காட்டி அவைகளை தாண்டிய சக்தியாக அர்ஜுனனுக்கு சத்தியத்தை உணர்த்துகிறார். குதர்க்க மனத்தாலே சக்தியின் தாத்பரியத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. குதர்க்க மனம்னா என்னன்னா, தன்னையும் இந்த உடலா மட்டும் நினைக்கிறது, இந்த உடலை தாண்டி வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறது, அந்த உடலை மாதிரியேவே குருவையும் நினைப்பது. அப்ப என்ன ஆகுது? குதர்க்கத்தை தாண்டி மனதாலே செல்ல முடிவதே இல்லை. சில பேர் என்கிட்ட கேட்கறது, பல நாடுகளுக்கும் செல்லும் போது, ஏன் நீங்க உங்க தர்மத்துல கல்லையும் மண்ணையும் சிலைகளையும் வழிபடுகிறீர்கள்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் சிலைகளை வழிபடுவதில்லை. நாம் யாராவது நின்றுட்டு ஓ பஞ்சலோகமே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா, ஓ கருங்கல்லே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா, ஏ செப்பு சிலையே எனக்கு வரங்குடுன்னு கேட்குறோமா? கிடையாது. சிலைகளை வழிபடுவதில்லை, சிலைகளின் மூலமாக வழிபடுகின்றோம். அம்மா தாயே வரம் கொடு, இறைவா எனக்கு ஞானம் கொடு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அருமையான ஒரு திருமூலருடைய திருமந்திரம், மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. மரத்தால செஞ்ச ஒரு யானை சிலையை பார்த்தா அது மரம்னு நினைச்சா யானை தெரியாது, அது என்ன மரம், தேக்கா என்ன, அதுல மனம் போகும். யானைன்னு நினைச்சா அந்த வினாடி அது மரம்னு தெரியாது. மரமா பார்க்கும்போது யானை மறையும், யானையா பார்க்கிற வினாடி மரம் மறைஞ்சிரும். அதே மாதிரி இந்த உலகத்தை பரமா பார்க்கும் பொழுது உலகம் தெரியாது, உலகமா பார்க்கும் பொழுது கடவுள் தெரியாது. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். அதே மாதிரி நாம அதை கல்லா மண்ணா சிலையா பார்த்தா கடவுள் தெரியாது, கடவுளா பார்த்தா அது வெறும் சிலையா தெரியாது. விக்கிரகங்களின் மூலமாக வழிபடுகின்றோம், விக்கிரகங்களை வழிபடவில்லை. இங்க ஆழமான விதர்க்கம் ஏற்பட்டால் அது சிலையாக தெரியாது, இறைவனாகவே தெரியும். குதர்க்கம் இருந்தால் நிச்சயமாக அது இறைவனாக தெரியாது, வெறும் கருங்கல்லாகவும் சிலையாகவும் தான் தெரியும். அதனால தான் நம்முடைய பெரிய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா செதுக்காத சாதாரண அரைகுறையாக இருக்கின்ற சிற்பங்கள் தான் வழிபடப்படும். பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயங்களை அவ்வளவு அழகு கலை நுணுக்கத்தோடு செதுக்கி இருப்பார்கள். பூரி ஜெகநாதர் ஆலயம் உள்ள இருக்கிற மூர்த்தி விக்கிரகம் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வேலைப்பாடும் இல்லாமல் வைக்கப்பட்டு இருக்கும். காரணம், விதர்க்கம் இருக்கின்ற மனிதர்கள் மட்டும்தான் உள்ள வந்து இறை ஸ்வரூபத்தை தரிசிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே கலை நயத்தோடு கூட செய்து வைக்காமல் நம்முடைய மூர்த்திகளை அப்படியே விட்டார்கள் நம்முடைய முன்னோர்கள். விதர்க்கம் இருந்தா இதுல கடவுளை பாரு, அப்படி இல்லைன்னா உனக்கு எங்கேயும் கடவுளை பார்க்க முடியாது போ, அப்படிங்கிறது தான் நம்முடைய முன்னோர்கள் தெளிவாக சொன்னார்கள். தெளிவாக அந்த சத்தியத்தை இது போன்ற விக்கிரகங்களை வைத்ததன் மூலமாக நமக்கு உணர்த்தினார்கள். விதர்க்கம் இருக்குமானால் எம்பெருமான் சொல்லுகின்ற இந்த சத்தியம் ஆழ்ந்து புரியும். வருவனவும் சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் எல்லா உயிர்களையும் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இருக்கிற அந்த உயர்ந்த உணர்வு நிலையினாலே தரையில் நின்று இந்த தரையை தெருவை பார்த்தோம்னா இந்த பக்கம் 20 கார், இந்த பக்கம் 20 கார் தெரியும். உயரமான கட்டடத்திலிருந்து பார்த்தா இந்த வர 100 கார், இந்த பக்கம் வர 100 கார் தெரியும். ஒரு ஞானி உயரமான கட்டடத்தில் இருக்காரு, உயர்ந்த உணர்வில் இருக்காரு. அதனால
சென்றனவும் வருவனவும் இருப்பனவும் தெரியும். ஆனால் அவர் உயர்ந்த நிலையிலே இருப்பதனாலே சாதாரண தரையில் இருக்கின்ற மனிதர்களுக்கு அவருடைய நிலை புரியாது. நாமும் அந்த நிலைக்கு உயர்ந்தால் மட்டும்தான் அவர் நிலை நமக்குள் புரியும். நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, பல பேர் என்கிட்ட வந்து கேட்குறது உண்டு, சாமி நான் உங்களுக்கு என்ன ஏதாவது சேவை பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்த சேவை பெரிய சேவை சொல்லுங்கள் நான் செய்கிறேன். நான் சொல்கிறேன், அப்பா நான் இருக்கிற ஞான நிலையை நீயும் அடை, அதுதான் எனக்கு நீ செய்கிற மிகப்பெரிய சேவை. அது அடையாதவரை நிச்சயமாக உங்களால் ஒரு ஞான புருஷனை நம்ப முடியாது. தானே அனுபவிக்காதவரை அவர் ஞான நிலையை நம்மால் முழுமையாக நம்ப முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நம்மால் உணரவோ அவருக்கு எந்த விதமான சேவையையும் செய்யவோ முடியாது. எப்போ அவருடைய உணர்வை நாம் உணர்கிறோமோ அப்போ மட்டும்தான் அவருக்கு தேவையான சரியான சேவையை நாம் செய்வோம், செய்து முடிப்போம். அதனால ஒரு ஞானிக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்மை என்னன்னா, சேவை என்னன்னா, அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு நீங்களும் அவருடைய உணர்வை அடைவது. காலத்தை நீட்டிப்பதல்ல, மரணத்தாலும் அசைக்க முடியாத ஸ்திரமான உணர்வை இந்த உடல் இருக்கும் பொழுதே உருவாக்கி வைத்து விடுவது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. யோகமாயாலே நன்கு மூடப்பட்டுள்ள நான் எல்லோருடைய அறிவுக்கும் எட்டுவதில்லை. பிறவாத அழியாத என்னை இந்த மூட உலகம் அறிகிறதில்லை. அர்ஜுனா, சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களையெல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார் என்கின்ற பரம்பொருளின் பகவானின் சத்தியம் ஆழமான சத்தியம். அவருடைய உணர்வில் சென்றால் மட்டும்தான் அவர் சொல்லுகின்ற இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அவருடைய உணர்வுக்கு செல்லாதவரை இந்த சத்தியங்கள் அகங்காரத்தினாலே சொல்லப்படுகின்ற வார்த்தையைப் போலவே தெரியும். சுதந்திரமான ஆனந்தமயமான வாழ்க்கையின் பல்வேறு பரிமாணங்கள். சுதந்திரமாக ஆனந்தமயமாக வாழுகின்ற ஒரு மனிதன் அதே உணர்விலேயே மரணமும் அடைகின்றான். வாழும் பொழுது இருக்கின்ற அந்த உணர்வை மரணத்தின் போதும் அவன் அடைகின்றான். மரணத்தினால் கூட கலங்காமல் இருக்கின்ற தெளிந்த நிலையை அவன் வாழுகின்றான். மரணத்தினால் கூட உங்களுடைய மனதை கலக்க இயலவில்லை என்றால் நீங்கள் மரணத்தை வென்றவர்கள். மரணத்தை வெல்லுதல்னா இந்த இரத்தத்தாலும் சதையாலும் எலும்பாலுமான இந்த உடம்பிலேயே அமர்ந்து கொண்டிருப்பதுன்னு நினைக்காதீங்க. உண்மையில் பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து இந்த உடம்பு போர் அடிச்சிரும். ஏன்னா இந்த உடம்பினாலே அடையக்கூடிய உச்சகட்ட சுக துக்கங்களை பார்த்து விட்டு இருப்பீர்கள். அதனால் மரணத்தை வெல்லுதல்ன்றது இந்த உடம்பினுடைய காலத்தை நீட்டிப்பதல்ல, மரணத்தாலும் அசைக்க முடியாத ஸ்திரமான உணர்வை இந்த உடல் இருக்கும் பொழுதே உருவாக்கி வைத்து விடுவது. எப்படி
சட்டி உடைவதற்கு முன்பாகவே பாலை தயிராக்கி, தயிரை வெண்ணையாக்கி, வெண்ணையை வெளியில் எடுத்துடணுமோ, அதே மாதிரி உடல் உடைவதற்கு முன்பாகவே, அழிவதற்கு முன்பாகவே இதற்குள் பல்வேறு ஞான மாற்றங்களை உருவாக்கி நிகழ்த்தி மரணத்தாலும் அசைக்க முடியாத ஜீவன் முக்த தன்மையை இந்த உடலுக்குள் உருவாக்கி விடுவது. எதனாலும் அசைக்க இயலாத முக்தத்தன்மையோடு வாழ்தல். அந்தகாலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யக் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவபாவிதः. அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் யப்ரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்த்யத்ர சம்சயः யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் த்யஜத்யந்தே கலேவரம் தம் தமேவைதி கௌந்தேய சதா தத்பாவபாவிதः. இதனுடைய மொழிபெயர்ப்பு: மரண காலத்திலும் என்னையே நினைந்து கொண்டு உடலை துறந்து யார் செல்கின்றானோ அவன் என் சொரூபத்தையே அடைகின்றான், இதில் சந்தேகமில்லை. குந்தியின் புதல்வா, இறுதி காலத்தில் எப்பொருளை எண்ணிக்கொண்டு ஒருவன் உடலை உகுக்கிறானோ எப்பொழுதும் அப்பொருளையே அவன் அடைகின்றான். எதை நினைந்தவாறு இறக்கின்றானோ அவன் அதுவாகவே மாறுகின்றான், அந்தந்த வடிவத்தையே எடுக்கின்றான். இது ஒரு ஆழமான சத்தியம். பல பேர் என்கிட்ட வந்து கேட்கறது உண்டு, சாமி இந்த தியானம், பகவத்கீதை, யோகம் இதெல்லாம் வயசான காலத்தில் செய்ய வேண்டியது, இளைஞர்களுக்கு என்ன சாமி அவசியம்? வயசானவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது இளைஞர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் வயசான காலத்தில் பண்ணிக்கலாம்பா, இப்போ என்ன அவசரம்? வயசானவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் சின்ன வயசுலேயே பண்ணியிருக்கணும்பா, இப்போ எங்கப்பா பண்ணுறது? உண்மையில் இளமையில் இதற்கு என்ன அவசியம் என்கின்ற கேள்விக்கு எம்பெருமான் விடையளிக்கின்றார். சாகும் பொழுது சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டு செத்துற முடியும்னு நினைக்காதீங்க. பல பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, சாகும் பொழுது கடவுள் பேரை சொன்னால் போதுமில்லை, நினச்சா போதுமில்லை, சங்கரா சங்கரான்னு சொல்லிட்டா போதுமில்லை, அப்புறம் என்ன, ஏன் இப்பயே நினைக்கணும் சாமி? என்ன வாழும் பொழுதெல்லாம் கொக்கோகோலா கொக்கோகோலான்னு சொல்லிட்டு இருந்துட்டு சாகும் பொழுது சங்கரான்னு வயலை வந்துடும் நினைக்கிறீங்களா? மரணம் அப்படின்னா என்ன நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். மரணம்ங்கிறது நம்முடைய மொத்த வாழ்க்கையையும் அந்த கடைசி சில வினாடிகளில் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பார்ப்பீங்க. நம்ம உணர்வே கொதிக்கும். உங்களுடைய உடலின் ஒவ்வொரு பாகமும் உங்கள் வாழ்க்கையோட மொத்த நினைவு பதிவுகளையும் உங்கள் மசில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அதான் மசில் மெமரின்னு சொல்லுவோம். இந்த மசில் மொத்தமும் ஹீட் ஆகிறதுனால எல்லா மசில் மெமரியும் அலைவா மாறி உங்களுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் முன் வேகமாக ஓடத் துவங்கும். எந்த மசில் மெமரி, எந்த நினைவு ஆழமான அனுபவமாக உங்கள் வாழ்க்கையில் பதிந்து இருக்கிறதோ அந்த நினைவு தான் மேலெழுந்து வரும். அது மட்டும்தான் மரண பயத்தாலும் மரண துக்கத்தாலும் மரண வேதனையினாலும் பாதிக்க முடியாத ஸ்திரமான எண்ணமாக உங்களுக்குள் நிற்கும். வாழ்க்கை முழுவதும் வேறு எதையாவது நினைந்து கொண்டிருந்து விட்டு கடைசி நேரத்தில் மட்டும்
ஏதாவது ஒரு தெய்வீகமான எண்ணத்தையோ அல்லது பெயரையோ நல்ல நினைவையோ கொண்டு வந்து விடலாம்னு தயவு செஞ்சு கற்பனை பண்ணாதீங்க, நடக்காது. எது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணர்வாகவும் அனுபவமாக இருந்ததோ அதுதான் வாழ்வின் இறுதியிலும் மேலெழுந்து பொங்கும். பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் டிவிடிக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்குமிடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nityananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. வாழ்வு முழுவதிலும் எது உங்களுக்கு ஆழமான அனுபவமாக இருந்ததோ, எது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணர்வாகவும் அனுபவமாக இருந்ததோ அதுதான் வாழ்வின் இறுதியிலும் மேலெழுந்து பொங்கும். வாழ்வின் இறுதியிலும் அதுதான் உங்களுடைய அடிப்படையான ஆதார சத்தியமாக மேலெழும். ஒரு அழகான ஒரு கதை, நம்முடைய பாரம்பரியத்தில் இருக்கிற கதை. இந்த பரத ரிஷின்னு ஒரு ரிஷி காட்டிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அங்கு ஒரு அடிபட்ட மான் குட்டி ஒன்று வந்து விழுந்தது. வேடனுடைய அம்பு பட்டு ஆனால் சாகாமல் தப்பித்து விட்ட ஒரு மான்குட்டி. இவருக்கு அந்த மான்குட்டியின் மீது ஒரு வாஞ்சை. அதை எடுத்து அதற்கு மருந்திட்டு சரி செய்து அதை வளர்க்க துவங்கினார். காட்டில் வேற யாரும் இல்லை, இவர் மட்டும்தான் தனியாக இருக்கார். அந்த மான்குட்டி மட்டும்தான் அவருக்கு துணை. கொஞ்சம் நாளாக 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 ஒரு அன்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவாக ஆழமான பிணைப்பாகவே மாறிடுச்சு. பெட்டு மாதிரியே ஆயிடுச்சு அந்த மான்குட்டி. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த மான்குட்டியோட விளையாடிட்டு இருக்கிறது, மதியானம் அந்த மான்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பிட்றது, ராத்திரி அந்த குட்டியை தூங்க வச்சுட்டு தூங்குறது, இப்படியே வாழ்க்கை கழிய துவங்கியது. மெதுமெதுவா மான்குட்டி அவருடைய வாழ்க்கையின் ஒரு ஆழமான முக்கியமான பாகமா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மான்குட்டி அந்த அவருடைய உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டது. வாழ்க்கை மட்டும் இல்லாம உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டது. எப்படியெல்லாம் டைவர்ஷன் வர முடியும்னு பாருங்க. எந்தெந்த மாதிரி விதங்களிலெல்லாம் மனம் தடுமாற முடியும்னு பாருங்க. சாதாரண ஒரு மான்குட்டி அவருடைய தவத்திற்கே மிகப்பெரிய கேடாக வந்து முடிந்து விட்டது. அதனாலதான் ஏதாவது ஒரு கார்னர்ல ஒரு மூலையில் உங்களுடைய மனத்தை உயிரோடு வைத்தீர்கள் என்றால் கூட அது எப்படியாவது ஒரு விதத்தில் மீண்டும் எழுந்து தன்னுடைய குணங்களை வெளிப்படுத்திவிடும். நெருப்பு, கடன், பகை, அகங்காரம், இது 4ஐயும் மிச்சம் வைக்கக்கூடாது. வச்சோன்னா ஏதாவது ஒரு விதத்தில் திரும்ப வந்துடும். அகங்காரத்தின் ஒரு துளி மிச்சம் வைக்கப்பட்டாலும் ஆசையாகவோ அச்சமாகவோ துக்கமாகவோ ஏதாவது ஒரு விதத்தில் அது மீண்டும் எழுந்து மேலெழுந்து வந்துவிடும். மெதுமெதுவா அந்த மான் அவருடைய உணர்வின் பாகமாகவே மாறிவிட்டு கடைசியில் அவருக்கு வயசாய் சாகர நேரத்தில், அஃப்கோர்ஸ் இயற்கையா எது வாழ்க்கை முழுவதும் ஆழமான நினைவாக இருந்தது அதுதான் சாகரப்பவும் வரும். சாகர நேரத்தில் மானுடைய எண்ணத்தோடேயே இறந்து போகிறார். மானோட எண்ணத்தோடேயே இறந்து போனதனால் இயற்கையிலேயே வேறு வழி இல்லாமல் அதே மான் உடலை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து இந்த மானோடையே வாழத் துவங்குகிறார்.
தன்னுடைய வாழ்க்கையின் ஜீவன் முக்த தேடுதலை நோக்கி விலகி விடுகின்றார். விலகுவதனாலே இந்த மானுடலையே எடுத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் இந்த மானோடு, தான் வளர்த்த மானோடையே வாழ்ந்து கழித்து விரயம் செய்து விடுகின்றார். வாழுகின்ற போது எந்த உணர்வு, எந்த உறவு, எந்த அனுபவம் ஆழமான அனுபவமாக உங்களுக்குள் இருக்கின்றதோ அந்த உணர்வு, அந்த அனுபவம், அந்த உறவு மரண காலத்திலும் ஆழமாகவே உங்களோடேயே இருக்கும். அதே உணர்வில்தான் உடலை விடுவீர்கள். ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தம், நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க, எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணேன், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, வாழுகின்ற போது எந்த உணர்வு, எந்த உறவு, எந்த அனுபவம் ஆழமான அனுபவமாக உங்களுக்குள் இருக்கின்றதோ அந்த உணர்வு, அந்த அனுபவம், அந்த உறவு மரண காலத்திலும் ஆழமாகவே உங்களோடேயே இருக்கும். அதே உணர்வில்தான் உடலை விடுவீர்கள். மறுபிறவியை கூட நீங்கள் கடைசி நேரத்திலே எண்ணுகின்ற எண்ணங்கள் தான் நிர்ணயிக்கின்றன. குழப்பமான பல்வேறு எண்ணங்களும் பொங்கி எழுந்து தெளிவில்லாத உணர்வாலே நீங்கள் உடலை விடுவீர்களானால், அதே மாதிரி குழப்பமான எந்தவிதமான வாழ்க்கை நோக்கையும் எடுக்க முடியாத மன அமைப்போடு அது மாதிரியான இடங்களில் பிறப்பெடுப்பீர்கள். நம்ம செய்ய வேண்டிய சில ஆழமான உண்மைகளை, நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில உண்மைகள், செய்ய வேண்டிய சில சத்தியங்கள், அதை கிருஷ்ணன் கொடுக்கிறார். வாழும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையை தெளிவான சரியான ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணி அதை சார்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் வாழ்விலே துக்கம் இருக்காது. மரணத்தை பற்றிய பயம் இருக்காது. மரணகாலம் வரும்பொழுது அதற்கு தயாராக இருக்கின்ற மன அமைப்போடேயே வாழ்வீர்கள். எனக்கு தெரிந்து மோசமான வாழ்க்கை எதுன்னா மரணத்திற்கு தயாராகாமல் வாழ்வது. வாழ்க்கை, ஒருவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய வெற்றியையும் தோல்வியையும் அவன் மரணத்தை எதிர்கொள்ளும் தன்மையை வைத்து முடிவு செய்து விடலாம். அவன் மரணத்தை தெளிவாகவும் ஆனந்தமயமாகவும் எதிர்கொள்கின்றான் என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வெற்றி. மரணத்தை தெளிவாக, உணர்வாலே தெளிவாக எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வீண். பெரும்பாலான நேரத்தில் 75 வயசுக்கு மேலே ஆயிருச்சுனாலே தன்னுடைய பழங்கதைகளை பேசுறதுலேயே அவங்களுக்கு நேரம் சரியாக போயிடும். அதனால் அந்த வயசான கிழவர்களை, பாட்டிகளை பார்த்தாலே இந்த இளைஞர்களுக்கு பயம். ஐயோ பிடிச்சிக்கிச்சுன்னா கதையே சொல்லுமடா, 1940 நான் ஆர்மியில் இருந்தப்போ கதையை ஆரம்பிச்சா அவர்கள் வாயை மூடுறது சாத்தியமே இல்லை. காரணம் என்னன்னா, அவர்களாலே நிகழ்காலத்திலே நிம்மதியாக இருக்க முடியவில்லை.
அதனால் கடந்த காலத்தின் கதைகளை பேசுவதிலேயே நேரம் கழிகின்றது. ஏன்னா அவர்கள் பெருமை நிகழ்காலத்தில் இல்லை, கடந்த காலத்தில் தான் இருக்கின்றது. அதனால் அதை பேசுவதில் மட்டும்தான் அவர்களுக்கு விருப்பமும், அதை பேசுவதில் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் ஓரளவுக்காவது ஒரு நிம்மதியும் அவர்களுக்குள் இருக்கின்றது. அதனால தான் அதையே தேடத் துவங்குகிறார்கள், அதையே பார்க்க துவங்குவது. ஒரு பூரணமாக தெளிவாக வாழ்ந்த மனிதனுக்குள்ள இந்த கிரேஸ்ஃபுல் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். கிரேஸ்ஃபுல்லான ஏஜிங் நடந்திருக்கும். ரொம்ப இனிமையாக அவர் அவருடைய கடைசி காலத்தை எதிர்கொள்வார். மிக தெளிவான, மிகவும் முழுமையான கடைசி காலத்தை எதிர்கொள்வதும், அதுக்கெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில் வெறுமைத்தன்மை, லோன்லினஸ் இருக்காது. ரொம்ப தெளிவாக எளிமையாக தன்னுடைய கடைசி காலத்தை எதிர்கொள்வார். கடைசி காலத்தை எதிர்கொள்வதற்கு கற்றுக் கொடுக்காத சமூகங்கள் மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்கின்றன. பல நாட்டு கலாச்சாரங்களையும் சமூகங்களையும் மக்களையும் பார்க்கிறதால சொல்ற, நம்முடைய தர்மத்திலே கடைசி காலத்தை எதிர்கொள்வதற்கான எல்லா விதமான தெளிவான ஞான கருத்துக்களும் நமக்கு அளிக்கப்பட்டு விடுகின்றன. அதை துரதிர்ஷ்டவசமா அதை கடைபிடிக்காமல் இருந்தோமானால் அது நம் தவறு. இந்த சத்தியங்களை எல்லாம் உள்வாங்கி இது சார்ந்த மன அமைப்பை உருவாக்கினீர்களானால் கடைசி காலம் மிக இனிமையாகவும் மிக ஆழமாகவும் மிக எளிமையாகவும் மிக சுலபமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு வருகின்ற, மரணத்திற்கு பிறகு வருகின்ற உங்களுடைய வாழ்க்கை தெளிவாகவும் முழுமையாகவும் இருக்கும். நாம இந்த மரணத்திற்கு அப்பால் அப்படிங்கிறத பார்க்கறதே இல்லை. மரணத்துக்கு அப்பால் அப்படிங்கிறத, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதே இல்லை. உண்மையில் எக்ஸாக்டா என்ன நடக்கின்றது, ஏன் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த அளவிற்கு மரணத்தை பற்றிய ரகசியங்களை சொல்வதற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றார். ஏன்னா இன்றைக்கு பல சூத்திரங்கள், அடுத்தடுத்து வரும் பல சூத்திரங்களில் மரணம், மரணத்திற்கு பின்பு என்கின்ற சத்தியங்களையே அலசி ஆராய்கின்றார். காணும் பொழுது கனவு நனவாகவே இருக்கின்றது. கண்டு முடித்த பிறகு, விழித்து கொண்ட பிறகு, அந்த படபடப்பு ஒருவேளை அளவுக்கு அதிகமாக போனால் கனவுல இருந்து விழிச்சுப்போம். விழித்த பிறகுதான் அது கனவுன்னு தோணும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்தரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், விடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, ராத்திரி கனவு காணும் பொழுது இந்த உலகம் மறந்து போகின்றது. அந்த கனவுலகம் நிஜம் போலவே தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. கனவு காணும் பொழுது கனவின் மேல சந்தேகமே வராது. கனவுல இருந்து முழிச்சுக்கிட்ட பிறகுதான் ஓ அது கனவு அப்படின்னு தோணும். ஆனா காணும் பொழுது சந்தேகம் வராது. காணும் பொழுது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு புலி துரத்துவதாக கனவு கண்டால் உங்களுடைய பிளட் பிரஷர் அதிகமாயிடும், வேக வேகமாக உடம்பு பதறும். சில நேரத்தில் ஓட முயற்சி பண்ணி பெட்ல இருந்து கூட கீழே விழுந்துருவீங்க.
காணும் பொழுது கனவு கனவு போல தோன்றுவதில்லை. காணும் பொழுது கனவு நனவாகவே இருக்கின்றது. கண்டு முடித்த பிறகு, விழித்து கொண்ட பிறகு, அந்த படபடப்பு ஒருவேளை அளவுக்கு அதிகமாக போனால் கனவுல இருந்து விழிச்சுப்போம். விழித்த பிறகுதான் அது கனவுன்னு தோணும். கனவிலே இருக்கும் பொழுது இந்த உலகம் பற்றிய நினைவுகள் மந்தமாக இருக்கும். ஆனா இங்க வந்த பிறகு கண்ட கனவு ரொம்ப மந்தமா தான் இருக்கும். அதோட இன்ஃப்ளூயன்ஸ் உங்க மேல இருக்காது. விழிச்சிட்டீங்கன்னா 2 நிமிஷத்துல அந்த படபடப்பு அடங்கிடும். ஓ, இது வெறும் கனவு தானா, விடப்பா. நனவிலே இருக்கும் பொழுது இரவு கண்டது கனவு என்று தோணும். கனவிலே இருக்கும் பொழுது பகலிலே காண்பது நனவு என்று தோன்றும். ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இப்போ கண்ணை திறந்திருக்கும் பொழுது இப்போ பார்க்கறதெல்லாம் மல்டி கலர்ல கலர்ஃபுல்லா தெரியும். ஆனா கனவை நினைச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லா பிளாக் அண்ட் ஒயிட்டா தெரியும். கனவுல அது மல்டி கலர்ல தெரியும். கனவு மல்டி கலர்ல தெரியும். வெகு தெளிவாகவும் விமர்சையாகவும் வெளிச்சமாகவும். ஆனா இந்த நனவு உலகம் ஏதோ ஒரு ஓரமான ஒரு மெமரி மாதிரி தெரியும். அதே மாதிரி மரணத்திற்குள் நுழையும் பொழுது இந்த உங்களுடைய சமூக வாழ்க்கை இது எல்லாமே டல் அடிச்சிரும். இதெல்லாம் அப்படியே மெதுவா ஃபேட் ஆயிடும். இதெல்லாம் இப்ப தெரிகிற மாதிரி மல்டி கலர்ல தெரியாது. ஏன்னா உங்களுடைய உணர்வு வேறொரு நிலைக்குள்ளே செல்லுகின்றது. உங்க ஃப்ரீக்வன்சி இந்த உலகத்தோடு இருக்கும்போது இதெல்லாம் நிஜமா தெரியும். கனவு ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது கனவு நிஜமா தெரியும். மரணத்தின் போது மொத்தமா வேற ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு போறீங்க. அப்போ இதெல்லாம் நிஜமாக தெரியாது. பிரபஞ்சத்தின் விதிகள் தான் நிஜமா தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீக சத்தியங்களை, நிரந்தரமான சத்தியங்களை உங்க வாழ்க்கையில உள்வாங்கியிருக்கீங்க, பக்தி, சக்தி, புத்தி, ஞானம், எவ்வளோ இதெல்லாம் உங்க வாழ்க்கையில பாகமா இருந்திருக்கோ அது நிஜமாக தெரியும். இது எல்லாமே டல்லா கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உங்க செக் புக்கில் நீங்க கையெழுத்து போட முடியாது. உங்க கார்ல நீங்க போக முடியாது. மிஞ்சி போனா ஆம்புலன்ஸ் தான். அதுவும் பாடி ஃப்ரீசர் வச்ச ஆம்புலன்ஸ். அதுக்கும் பேர் இறுதி யாத்திரை. ஏன்னா அதுக்கு மேல உங்களை வண்டியில ஏற்ற மாட்டார்கள். அதுக்கப்புறம் நீங்க எந்த வண்டியிலையும் ஏற முடியாது. கடைசி யாத்திரை. உங்களுடைய நெருக்கமான உறவுகள் கூட நீங்க யாரோடையும் பேச முடியாது. மனைவியோட பேச முயற்சி செஞ்சாலும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் பயந்து ஓடி விடுவார்கள். யாரோடையும் பேச முடியாது. எல்லா உறவுகளும், உங்களுடைய எல்லா சொத்துக்களும், நீங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக நினைந்து கொண்டிருந்த எல்லாமே நேரடியாக எந்த உபயோகத்தும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். அப்ப இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி, டல்லா மாறி, வேறொரு உணர்வு நிலை நிஜமாக உங்கள் முன் திறந்து வைக்கப்படும். அந்த உணர்வு நிலைக்குள் சென்று அதோடையுமே இனிமையா இருக்கிறதுக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்வதுதான் ஆன்மீக வாழ்க்கை. சமூக விதிகளுக்கும் சமூக அமைப்பிற்கும் மட்டும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது சாதாரண வாழ்க்கை. சமூகத்துக்கு ஒரு வீடு வேணும், இந்த சமூகத்தில் நீங்கள் வாழ பணம் வேணும், இந்த சமூகத்தில் நீங்கள் வாழ உணவு வேணும், உடை வேணும். இந்த சமூகத்தோடு மட்டும் வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது சாதாரண வாழ்க்கை. இதை தாண்டி பிரபஞ்சத்தின் உணர்வோடு, பிரபஞ்சத்தோடு நீங்கள் வாழ்வதற்கு உங்களை தயார்படுத்திக் கொள்வது ஜீவன் முக்த வாழ்க்கை. பெரிய பிரச்சனை என்னன்னா, ரத்தத்தில் சூடு இருக்கிற வரைக்கும் இந்த சமூகம் நம்ம கண்ணால பார்க்கிற இந்த உலகத்து மேல நமக்கு இருக்கிற ஈடுபாடும் அட்ராக்ஷனும்
அதுக்கு பின்னாடி வரப்போகின்ற வாழ்க்கையை பற்றிய நினைவையே மழுங்கடித்து விடுகின்றது. அந்த உணர்வையே மறக்க வைத்து விடுகின்றது. உண்மையான முழுமையான வாழ்க்கை எதுன்னா, உங்களுடைய உணர்விலே, உங்களுடைய மனதளவிலே முழு வாழ்க்கைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது, மொத்த பிரபஞ்ச வாழ்க்கைக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது. அப்படி தயார்படுத்திக்கிட்டீங்கன்னாலே இப்போ நீங்க வாழற இந்த சில ஆண்டுகள் சமூக வாழ்க்கை, மிஞ்சி போனா ஒரு 100 ஆண்டு, இந்த வாழ்க்கையும் முழுமையாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வாழ்க்கையுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம முழு வாழ்க்கையையும் பார்க்கின்ற அளவிற்கு தெளிவில்லாமல் மொத்த வாழ்க்கையை பற்றியும், அதாவது நீங்கள் உருவானது முதல் கரைந்து போவது வரை நல்ல ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இந்த 100 ஆண்டுகள் அல்ல. இந்த 100 ஆண்டுகள் மட்டும்னு நினைக்கிறது உங்களுடைய இந்த ஒரு வாழ்க்கை. அப்படி இல்லாம நான் அப்படிங்கிற உணர்வை நீங்கள் உணர ஆரம்பித்ததிலிருந்து இந்த பிரபஞ்சத்தோடு கரைந்து போவது வரை, ரொம்ப அழகா மாணிக்கவாசகர் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்வேறு பிறவிகளும் தாண்டி பிரபஞ்சத்தோடு கரைந்து போகின்ற கடைசி வினாடி வரை உங்களுடைய முழு வாழ்க்கையையும் கவனத்தில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் மரணத்திற்கு பிறகும் வாழ்க்கையில் எந்த துக்கமும் எந்த மிகப்பெரிய அதிர்ச்சியையும் உணரமாட்டீர்கள். ரொம்ப அழகா கிருஷ்ணன் சொல்றாரு, மரணம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சட்டையை கழட்டி போடுற மாதிரி. சட்டையை கழட்டி போடுற மாதிரி அது உங்களுக்கு அனுபூதியாக புரியும். இந்த சத்தியத்தை அனுபூதியாக புரிந்து கொள்வீர்கள், அனுபூதியாக உணர்ந்து கொள்வீர்கள். தினந்தோறும் உங்கள் வாழ்க்கையில் நீங்க செயல்களை செய்யும் பொழுது எந்தெந்த காரணங்களை வைத்து எந்தெந்த முடிவுகளை எடுக்கிறீர்கள் அப்படிங்கிற மன அமைப்பு. இப்ப இருக்க போறதே மொத்தம் 100 வருஷம்தான் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? வேக வேகமா இப்ப இருக்கிறதெல்லாம் தனக்கே சொந்தமாக்கி கொண்டு அனுபவித்து இந்த உடம்பை சுகங்களோடு அரைத்து இழைத்து இந்த உடம்பை யூஸ் பண்ணி முடிச்சிடணும். அது மேக்சிமம் ஜூஸை புழிஞ்சிடணும். இருக்கிற இந்த 100 வருஷத்துக்குள்ள மேக்சிமம் எவ்வளவு சாரத்தை புழிஞ்சு எடுக்க முடியுமோ எடுத்துடணும். இதான் மன அமைப்பா இருக்கும். அப்ப அது மாதிரிதான் ஓடுவீங்க. அப்படி இல்லாம வாழ்க்கையினுடைய முழுமைத்தன்மையும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா அப்ப எதை எப்படி அனுபவிக்கணுமோ அப்படி அனுபவிக்கலாம். கொஞ்சம் நேரத்தையும் வச்சுக்கலாம். உடம்பையும் மனசையும் அளவுக்கு மீறி ஓட்ட வேண்டிய தேவையில்லை. ஆழ்ந்த தெளிவோடு அமைதியோடு அனுபவிக்கின்றவைகளை கூட முழுமையாக அனுபவிக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கே வேறையா மாறிடும். வாழ்க்கையை பற்றி நீங்க பண்ற பிளானே வேறையா மாறிடும். அதனால தான் எம்பெருமான் வாழ்க்கையை பற்றிய ஆழமான பிரபஞ்ச ரகசியங்களை இங்கு சொல்லுகின்றார். மரண காலத்திலும் எந்த மனிதன் என்னையே நினைத்து கொண்டு சரீரத்தை உடலை துறக்கின்றானோ அவன் என்னையே அடைகின்றான். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சத்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை
உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. இந்த ஒரு சில வார்த்தைகளுக்கு பின்பு பல்வேறு ரகசியங்களின் சாரத்தை விளக்குகின்றார். மரண காலத்திலும் எந்த மனிதன் என்னையே நினைத்து கொண்டு சரீரத்தை உடலை துறக்கின்றானோ அவன் என்னையே அடைகின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மரணம் ஒரு பெரிய கொந்தளிப்பு, ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய அச்சம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு அச்சம் அது பொங்கி கிளம்பும் பொழுது இதெல்லாமே இருள துவங்கிவிடும். உங்கள் லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் பாருங்க, சாதாரண ஒரு துக்கம், ஒரு கவலை வந்தாலே இம்பேலன்ஸ் ஆயிடுறீங்க. உங்களுடைய மனம் பிறழ்ந்து விடுகிறது, இம்பேலன்ஸ் ஆயிடுறீங்க. என்னென்னவோ கவலைகள், என்னென்னவோ அச்சங்கள், என்னென்னவோ துக்கங்கள். இது நடக்குமோ, அது நடக்குமோ, அது நடக்குமோ, அது நடக்குமோன்னு உடனே நரம்பும் என்னாகும், டயர்டாயிடும். வெறும் கவலையாலேயே டயர்டாகிற ஒரே மிருகம் மனிதன் மட்டும்தான். துக்கமே வர வேண்டாம், துக்கம் வந்து விடுமோன்ற எண்ணம் வந்தாலே போதும், என் வாழ்க்கை முடிந்து விட்டது. துக்கம் வந்து விடுமோன்ற எண்ணத்தினாலேயே துக்கத்தை வரவழைத்துக் கொள்ளுகின்ற ஒரே மிருகம் மனிதன்தான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.